வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவானினுடைய இயல்பு தன்மையில் அடுத்து வரக்கூடிய 60 நாட்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். உபஜயஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம்ன்ற மாதிரியான அந்த 3 ஸ்தானங்களை கொண்ட அந்த இடத்துல 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எப்போதுமே தன்னுடைய தம்பி தங்கைகள் மீது அதிகப்படியாக ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த மகர ராசி என்பர்கள் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு கேரிங் அப்படின்னே சொல்லலாம். எல்லார்கிட்டேயுமே அம்மா அப்பாவாகட்டும், கணவன் மனைவியாக ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், யார்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு கேரிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அது இப்போது இந்த காலகட்டம் அந்த உடன் பிறந்தவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த 60 நாட்களில் வேலை ரீதியான இடமாற்றங்கள் அப்படின்றது முக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். யார் யாரெல்லாம் 7.5 சனியிலிருந்தே இடமாற்றம் செஞ்சுக்கலையோ, எங்களுக்கு இங்கே தான் சாஸ்வதம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 60 நாட்கள் இந்த சனி பகவான் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த 60 நாட்களில் கொஞ்சம் சனி பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது மேக்சிமம் இருக்கும், ஒரு 30 நாட்களுக்கு இருக்கும். அந்த செவ்வாய் சனி சேர்க்கைன்ற போது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள், இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகப்படியாக வரும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது அந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. பழைய வீடுகளை வாங்கி விற்கிறதுல ஒரு ஏஜெண்டாக, ஒரு கமிஷனாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பகவான் அடுத்து வரக்கூடிய 60 நாட்களுக்கு செயல்பட போகிறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கேரோடு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா இப்போது கண்ணாடியை மேலேருந்து போட்டால் எப்படி சிதறி இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்குது அந்த குடும்பங்கள். ஒரு சிதறின ஒரு சூழ்நிலை. ஒரு குடும்பத்தோடு எல்லாம் செஞ்சோம், எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு கால சூழ்நிலையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் முகம் கூட பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருமே ஊரை விட்டு போயாச்சு, எல்லாருமே வேலை அப்படின்னு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசினாலே ஒருத்தர் சண்டை வருது அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம ட்ரையும் பண்ணக்கூடாது. பண்ணணும் அப்படின்னா அது மேலும் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் அடுத்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே உங்களுடைய ராசியை நெருங்கி வந்துட்டு இருக்கிறாரு. ஜூலை மாதத்துக்கு மேலே அந்த சனி பகவானும் வக்ரம் அடைகிறதுனால அந்த குடும்பத்தை சேர்க்கறது அப்படின்றத முயற்சிகள்லாம் பண்ணக்கூடாது. விவாகரத்து வழக்குகள்லாம் இருக்குது மகர ராசி என்பவர்களுக்கு. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அந்த விவாகரத்தை நினச்சி ரொம்ப அளவுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா நல்லதே நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அந்த காலச்சக்கரத்தில் இருக்கிறதுனால, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல அந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு நன்மையான விஷயங்கள் இறுதியில் இவர்களுக்கு வந்து சேரும். அதனால் விவாகரத்து ஆக போகுது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறத விட அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதுல தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது. வேலை ரீதியான சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டயத்தில் ஆன்சைட் ஜாப்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாடு செல்றதுக்கு தற்காலிக சூழ்நிலைகள், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்காலிக சூழ்நிலைகள். இந்த தற்காலிக சூழ்நிலைகள் வாய்ப்புகளாக வரும்போது அதை நிரந்தரமாக மாற்றுவதற்குண்டான முழு அமைப்பும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும். அந்த சுய ஜாதகத்தில் இப்போ எனக்கு தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தற்காலிகமாகவே முடிஞ்சிருமா, இல்லை எனக்கு நிரந்தரமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரியாக அந்த வேலை ரீதியான சில விஷயங்களில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு வெளிநாடு போகிற
போகிறதின் மூலமாக அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் நோய் ரீதியான சில தொந்தரவுகளிலிருந்து விடுதலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வயது மூத்தோர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த உடல் தொந்தரவுகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு நெருக்கடிகள், ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மன ரீதியான சில ஸ்ட்ரெஸ்ஸுனால இம்மிடியேட்டாக ஒரு ஹார்ட் சர்ஜரி, அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து டிப்ரெஷனாக இருக்கிறதுனால ஒரு பெரிய அளவுக்கு பக்கவாதங்கள், இந்த மாதிரியாகலாம் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதிலிருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் முதல் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம், இவர்களுக்கு அந்த குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள்லேருந்து தீர்வு, அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து உத்திராடத்துக்கு அடுத்து இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நினச்சி சில விஷயங்களில் சொதப்பிடுவாங்க. அந்த தெளிவான சூழ்நிலைகள் இவர்களுக்கு நல்லது மாயை மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் இவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால எந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா தான் அதில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் எவ்வளோ ஒரு அடி வாங்கினாலும் வெளியில் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு மனதுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை பூட்டி வச்சுட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வியாதி தொந்தரவுகள்லேருந்து நிவர்த்திகள் கிடைத்தாலும் அடுத்து ஜூலை மாதத்திற்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வியாதிகள்னால சில தீவிரங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். வரன் ரீதியான விஷயங்களில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உங்களுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறாரு. அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த 60 நாட்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நன்மைகளில், அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு கெடுதலான விஷயங்கள் நடந்தாலும் இந்த 60 நாட்கள் அந்த கெடுதலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.